தேசிய ஜனநாயக கூட்டணி 2026 ஆட்சி அமைப்பு அமித்ஷா தொடர்ந்து தன்னுடைய சமூக வலைதளத்தை போட்டே வராரு. இப்போ அதிமுகவை அந்த கூட்டணி வர்றதை மிரட்டுற மாதிரி சில காரியங்கள் அது வட இந்தியாவில் ஏதாவது ஒரு மாநிலத்திலே வரும் என்கிற எண்ணத்தில் சொல்லியிருப்பார். தமிழ்நாட்டில் அதற்கான வாய்ப்பே இல்லை என்பது அவருக்கே தெரியும். இன்னும் எதிர்க்கட்சிகள் தமிழ்நாட்டிலே உறுதியான எந்த நிலைப்பாட்டையும் எடுக்க முடியாமல் தடுமாறிக்கொண்டிருக்கின்றன. அதிமுகவும் இன்னும் ஒரு அணியை உருவாக்கவில்லை, பாஜகவும் ஒரு அணியை உருவாக்க முடியவில்லை. புதிதாக கட்சி தொடங்கியிருக்கிற நடிகர் விஜய் அவர்களும் ஒரு உறுதியான நிலைப்பாட்டை எடுத்ததாக தெரியவில்லை. அண்மையிலே முதல் பொதுக்குழு கூட்டத்திலே அவர் பேசியது அதிமுகவோ பாஜகவோ இரண்டாவது பெரிய கட்சியாக இருக்க முடியாது, நான் தான் இரண்டாவது பெரிய கட்சி என்று கிளைம் செய்திருக்கிறார். ஆக பாஜக, அதிமுக, தவேக ஆகிய 3 கட்சிகளுக்கு இடையிலே இரண்டாவது கட்சி யார் என்பதிலே தான் இப்போது தமிழ்நாட்டில் போட்டி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் தேசிய ஜனநாயக முன்னணி ஆட்சி அமைக்கும் என்பது நகைச்சுவையாக இருக்கிறது. மராட்டிய மொழி தான் பேசணும், நாளைக்கு முன்னுதாரணமாக தமிழ்நாடு திகழ்வது தைரியமாக இருக்கிறாங்க. தற்போது வட மாநிலங்களும் இந்த தாய்மொழி பிரச்சனை உருவாயிருக்கு. மகாராஷ்டிரா மாநிலத்தை வட மாநிலத்தோடு நாம் பார்ப்பதில்லை, அதுவும் கிட்டத்தட்ட தென்னிந்தியாவில் தான் இருக்கிறது. இந்த உணர்வு இப்போதுதான் தமிழ்நாட்டை தாண்டி பலருக்கும் உருவாகி வருகிறது. இந்தி திணிப்பை அவர்கள் ஒரு எதிரான நடவடிக்கையாக பார்க்காமலேயே இருந்து விட்டார்கள். அதனால் வட இந்திய மாநிலங்களில் பூர்வீக குடிமக்கள் பேசிய பல மொழிகள் அழிந்து போயிருக்கின்றன. அந்த மாநிலங்களிலே கூட ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ் போன்ற மாநிலங்களில் கூட தங்களின் தாய்மொழி இந்தியால் அழிக்கப்பட்டு விட்டது என்று சட்டமன்றத்திலேயே பேசக்கூடிய அளவுக்கு இப்போது மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. இதற்கெல்லாம் தமிழ்நாடு தான் ஒரு முன்னோடி மாநிலமாக இருக்கிறது என்பதை இப்போது அந்தந்த மாநிலங்களில் உள்ள மக்கள் புரிய தொடங்கியிருக்கிறார்கள். திமுக தலைமையிலான கூட்டணியில் உறுதியாக இருக்கிறேன்னு சொல்றீங்க. திமுகவுடைய நீண்டகால கோரிக்கை என்னன்னா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் 2026 தேர்தல் முடிந்ததுக்கு பிறகு திமுகவுடன் தொடர்ந்து பயணித்தால் அதற்கு இன்னும் நீண்ட காலம் இருக்கிறது. 9 மாத காலம் தான் இருக்குது. 9 மாத காலம் தான் இருக்குது. தேர்தலுக்கு 9 மாத காலம் இருக்கு. தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு கூட்டணி ஆட்சி முறை அமைவதற்கு காலம் கனியும். அது இன்னும் அதுக்கான சூழல் அமையல. திராவிட கட்சிகளில் குறிப்பாக திமுக, அதிமுக ஆகிய 2 கட்சிகளில் ஒரு கட்சி இன்னும் பலவீனப்படுகிற போதுதான் இந்த கோரிக்கை வலுவாக மாறும். திமுக கூட்டணி ஏறக்குறைய 9 ஆண்டு காலமாக ஒரே கூட்டணி வலுவாக இருக்குது. ஆனால் அதிமுக கூட்டணியோ பிஜேபி கூட்டணியோ ஒரு வலு இல்லாமல் இருக்கிறதுக்கு சரியான தலைமை இல்லாததான் காரணம். தலைமைங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயந்தான். ஆனால் பொருந்தா கூட்டணி அது. பிஜேபியும் அதிமுகவும் அரசியலுக்காக வலிந்து உருவாக்கப்படுகிற கூட்டணியை தவிர கொள்கை அடிப்படையில் பொருந்தா கூட்டணி. அதனால் அவர்களால் தொடர்ந்து பயணிக்க முடியவில்லை. திமுக கூட்டணியில் கட்சிகளுக்கிடையிலான நடவடிக்கைகளில் முரண்பாடுகள் இருக்கலாம், அவ்வப்போது கருத்து உரசல்கள் இருக்கலாம். ஆனால் அடிப்படையான கொள்கைகளில் அனைவருக்கும் ஒருமித்த பார்வை இருக்கிறது, ஒரே நேர்கோட்டில் இருக்கிறோம். ஆகவே இந்த கூட்டணியில் ஒரு வலு இருப்பதை, உறுதிப்பாடு இருப்பதை நம்மால் காண முடிகிறது. அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் மற்ற கட்சிகளுக்கும் இடையிலே இருக்கிற கூட்டணி அடிப்படையிலேயே கொள்கை பொருந்தா கூட்டணி.